கொடுக்கணும்னு நினைத்தா எப்படி கொடுக்கணும், அதுக்கு ஒரு கதையோடு சொல்கிறேங்க. மதுரையில் 1878ஆம் ஆண்டு தாது வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது வருடம் அப்படின்னா கொடுமையான பஞ்சம், பசி, பட்டினியில மக்கள் வாடிய நிலை ஏற்பட்டதுங்க. மதுரையில் வடக்கு ஆவணி மூல வீதியில் குஞ்சரத்தம்மாள் அப்படிங்கிற ஒரு தாசி பெண் வாழ்ந்தாங்க. வறுமையை பார்க்குறாங்க, மக்கள் பசியில் வாடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய மனம் துடிக்குது. உடனே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. வெளியில் வந்து பார்த்தாங்க, ஒரு கை குழந்தையோட ஒரு அம்மா பசியால் வாடி வீட்டின் வந்து நிற்கிறாங்க. அந்த கை குழந்தை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பசியால் வாடி உடல் மெலிந்து எலும்பெல்லாம் பெரிய நிலையில் அந்த கை குழந்தை, பச்சிலை குழந்தை இருக்குது. பரிதவிட்டு போகிறாங்க. உடனேயே தான் வீட்டின் முன்னாடி ஒரு கஞ்சி தொட்டியை வைக்கிறாங்க. ஊரே கூடிருச்சு. ஒரு கஞ்சி தொட்டி பத்தலை, 2 கஞ்சி தொட்டி வைக்கிறாங்க. 2ம் பத்தலை, 2 4ஆக மாறுகிறது. தொடர்ந்து 3 வருடங்கள் இப்படி கஞ்சி தொட்டி வைத்து மக்களுக்கு பசியை போக்கினார்கள் இந்த குஞ்சரத்தம்மாள்ங்கிற ஒரு தாசி பெண்ணு. குஞ்சரத்தம்மாளினுடைய செயலை பார்த்த அன்றைய காலகட்டத்தில் இருந்த மதுரையின் மாவட்ட ஆட்சியாளர், அதாவது கலெக்டர், மக்களினுடைய நிலையை எண்ணி குஞ்சரத்தம்மாளின் செயலை பார்த்து அவங்களும் பொது இடங்களில் கஞ்சி தொட்டியை வைக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைச்சிட்டா எந்த சூழ்நிலையில எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து வாழ்ந்தவங்க தான் இந்த குஞ்சரத்தம்மாள். ஒரு தாசி பெண்ணாக இருந்தாலும் மதுரையில இன்று அவங்களுடைய நினைவை போற்றும் விதமாக வணங்கி வராங்க. மதுரை மீனாட்சிக்கு நிகராக இந்த குஞ்சரத்தம்மாளை போற்றி வணங்குறாங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு, தொண்டு செஞ்சேன், சேவை செஞ்சேன், கொடுத்தேன் அப்படின்னு. ஆனா மக்களுடைய நிலையை அறிஞ்சு உடனேயே தன்னுடைய 2 பெரிய வீடுகளையும் விற்று அதன் மூலமாக இருந்த பொருளை வைத்து 3 ஆண்டுகள் தொடர்ந்து கஞ்சி பார்த்தார்கள். அன்னமிட்ட தெய்வம். இப்படிப்பட்டு அம்மாவை இன்றும் மதுரை மக்கள் அந்த வடக்கு ஆவணி மூல வீதியில ஒரு தெய்வமாக கருதி வணங்கி வருகிறார்கள். கொடுக்கணும் நினைத்தால் குஞ்சரத்தம்மாள் போல் கொடுக்கணுங்க. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் தன் பொருளை எடுத்து கொடுக்க, அதுதாங்க உண்மையான சேவை. வாழ்க வளர்க வளத்துடன்.